ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான கறிப்பிலை சாதமும் கத்திரிக்காய் கிரேவியும் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து, ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கறிப்பிலையை இந்த மாதிரி அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம இதில் சேர்த்துப்போம். இதையும் நல்லா வறுத்துருவோம். நல்லா கொஞ்சம் கறிப்பிலை கிறிஸ்பியானதும் கொஞ்சமாக நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறவும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம குறைப்பாகவே அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து, ஒரு கப் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிப்பிலை தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு அடுப்பை சிம்மாக வச்சுட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கறிப்பிலை பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தாலும் இதுக்கு கறிப்பிலைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ சாதம் நல்லா ஆற வச்சு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கறிப்பிலை பொடி செய்யும்போது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம கறிப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கிரேவி. அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஆயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில், கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கறிப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காவை இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசால் பொடி 2 ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா நல்லா கத்திரிக்காயெலாம் குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிறதுக்கு. இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கி இப்போ பாருங்கள் தண்ணியாக ஆகிடுச்சு நல்லா கிரேவி ஓரளவு. கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. இதில் ஒரு கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதே கப் அளவில் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சூப்பராக நம்ம கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான நம்ம கறிப்பிலை சாதமும் கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.